தமிழர்களின் மிக முக்கியமான பாரம்பரிய பண்பாட்டு பெருவிழாவாக கொண்டாடப்படக்கூடிய ஆடிப்பெருக்கு, அதாவது ஆடி 18ஆம் நாள் விழா ஒரு ஆன்மீக விழாவாக மட்டுமல்லாமல் இயற்கையை வணங்குகின்ற, இயற்கையின் ஆற்றலை வணங்குகின்ற, உலகுக்கே உணவளிக்கும் உழவுத் தொழிலுக்கு அச்சாணியாக விளங்கும் நீர்வளம் மிக்க ஆறுகளை வணங்குகின்ற ஒரு மாபெரும் விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான இயற்கை சார்ந்த காரணம் என்ன அப்படின்னா, பருவமழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பி ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய மாதம் ஆடி மாதம். அந்த ஆற்று நீரை பயன்படுத்தி ஆடி மாதங்கள்ல உழவு பணிகளை ஆரம்பிச்சா தை மாதம் அறுவடை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அப்படிப்பட்ட இந்த நீர்நிலைகளில் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. அந்த நீரை வணங்கி வரவேற்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த ஆடிப்பெருக்கு, அதாவது ஆடி மாதம் 18ஆம் நாள் விழா. அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு சென்று வாழை இலையில் பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு இயற்கை அளித்த கொடையான உயிர்களின் ஆதாரமான தண்ணீரை வணங்கி குடும்ப உறவுகள் நீடிக்க வேண்டும், திருமண தடைகள் நீங்க வேண்டும், விளைச்சல் பெருக வேண்டும், பருவமழை தவறாது பெய்ய வேண்டும், இப்படி பலவிதமான கோரிக்கைகளை இயற்கையிடம் நேரடியாக வைத்து வணங்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த ஆடிப்பெருக்கு. சங்க காலத்திலிருந்தே தமிழ் இலக்கியங்களில் குறிப்பாக அகநானூறு, சிலப்பதிகாரம், பரிபாடல் இந்த மாதிரி பல நூல்களில் இந்த ஆடிப்பெருக்கு விழா, அதாவது ஆற்று நீரை வரவேற்று வணங்கி நன்றி தெரிவிக்கும் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்ததை பற்றிய குறிப்புகள் நிறைய இருக்கு. அப்படின்னா என்ன, தமிழர்கள் பண்டைய காலங்களில் இருந்தே இயற்கை வளங்களோடு செல்வ செழிப்பாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன, காவிரியில் தண்ணி இல்லை. காரணம், பருவமழை சரியாக பெய்யலை. அதனால் அண்டை மாநிலமான கர்நாடகாவை நம்பியிருக்க வேண்டிய சூழல். ஸோ நாம் இந்த மாதிரியான விழாக்களில் இயற்கை அன்னையிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேண்டிக் கொள்வதோடு மட்டும் நின்று விடாமல், இயற்கைக்கு விரோதமான செயல்களை இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிறது தான். அதாவது ஆற்று மணலை கொள்ளையடிக்கிறது, நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பிளாட் போட்டு விற்கிறது, ரசாயன கழிவுகளால் நிலத்தடி நீரை மாசுபடுத்துறது, ஆற்றங்கரையோர மரங்களை வெட்டி மண்ணெரிப்பை ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான தவறுகளை செய்ய மாட்டேன் அப்படின்னு நாம் இந்த நல்ல நாளில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழி தான் வளங்கொழித்த பண்டைய தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்கும். தேங்க்யூ.